விஜய் தொலைக்காட்சியில் மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2வது முறை அவங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரி தான். ஸோ இதில் வந்துட்டு ஆக்டர் அசீம் அவர்கள் சின்னத்திரை நடிகர், விஜய் தொலைக்காட்சியில் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு, பிக் பாஸில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் தான். இவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அந்த ஒரு நிகழ்ச்சியிலனா, எனக்கு ஒரு துணை தேவை, எப்படின்னா டச்வுட் நான் வந்து நல்ல அந்த காசு விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில், மற்ற என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலேயுமே நான் வந்து நல்ல செட்டிலான ஒரு ஃபேமிலி தான். எனக்கு ஒரு நல்ல துணை வேணும், நல்ல மனசு இருந்தால் போதும், வேறு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எனக்கு கிடையாது. நல்ல மனசு இருக்கணும், என்னுடைய வீடை வந்து ஒரு நல்ல ஒரு ஹோமாக வந்து அவங்க வந்து கொண்டு வரணும், அது மட்டும்தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்களுடைய மகனை பற்றியும் வந்து உருக்கமாக பேசியிருந்தாங்க. அவங்களுடைய மகன் பெயர் முகமது ரயான். ஸோ அவங்களுக்கு 1.25 வயசு, ஒரு வயசுலேருந்து 1.25 வயசு தான் இருக்கும். அப்போ தான் வந்து அசீம்க்கு வந்து டிவோர்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த டிவோர்ஸ் அப்போ வந்துட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடவே அந்த மகன் வந்து போயிட்டான் அப்படின்றத வந்து சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என் பையன் வந்து என்னை அப்பான்னு என்னை வந்து சொல்லி நான் வந்து கேட்கல, என் பையன் கூட நான் வெளியில் அவ்வளோவா வந்து போனதில்லை. எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, என் பையனை என் கூட படுக்க வச்சுக்கணும், நான் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா. இது எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணியும் வந்து பேசியிருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.